எழுந்து நீ அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த நாளில இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தோத்திரங்களை சொல்லி உங்களோடு இந்த நாளினுடைய கடவுளுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தில் சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். Jesus Christ began to preach and to say, repent, for the kingdom of heaven is at hand. காலையில் எனக்கு கொடுக்கப்படுகின்ற தேநீரோடு அந்த நாளினுடைய செய்தித்தாள்களை கொடுப்பார்கள். அந்த செய்தித்தாள்களில் துவக்கம் முதல் முடிவு வரை என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு 4000 5000 பேர் கொரோனாவினாலே புதிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரோனாவிற்கு சரியான மருந்து இன்னும் கிடைக்கவில்லை. கொரோனாவினால் மரித்தவர்களை அந்த உடல்களை எரிப்பதற்காக போய் ஆம்புலன்ஸ்கள் நின்று கொண்டே இருக்கிறது அடுக்கடுக்காக. கர்ப்பவதியான ஒரு பெண் பிள்ளை பெறுகின்ற வலியினால் துடித்து மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று போனால் வாகனம் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, ஆட்டோவிலே போனார்கள். போகிற வழியிலேயே குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தை மரித்து விட்டது. வாட்ஸ்அப்பை எடுத்தால் அருமையானவர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி. கொரோனா உலகமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு, போலீஸ்காரர்களுக்கு கொரோனா, மருத்துவ பணி செய்கின்றவர்களுக்கு கொரோனா, துப்புரவு தொழில் செய்கிறவர்களுக்கு கொரோனா, மருந்து இல்லை, தனிமைப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, மருத்துவமனைகளுக்கு போனால் பெட் இல்லை, கவனிப்பு இல்லை, அதிகமான பணம் வசூலிக்கிறார்கள், எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட செய்திகளிலேயே குழம்பிக் கொண்டிருக்கும் போது, வீட்டிற்குள் அடங்கி கொண்டிருக்கும் போது, எங்கு போவது, என்ன செய்வது என்கின்ற நிலைமையில இருக்கும்போது இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரத்தில் 18-19 வசனங்களை நான் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராக்கிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலைகளை போட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களை பார்த்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, repent, the kingdom of God is at hand என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டு அவர் கலிலேயா கடற்கரை ஓரமாய் போய்க் கொண்டிருக்கின்றார். அப்போது 2 சகோதரர்களை பார்க்கிறார். ஒருவர் பெயர் பேதுரு எனப்பட்ட சீமோன், இன்னொருவருடைய பெயர் அந்திரேயா. இவர்களை பார்த்த அவர் 19வது வசனத்திலே சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன். ஆங்கில வேதாகம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். Gospel according to Matthew, the 4th chapter, verses 18 and 19, which reads like this: and Jesus, walking by the Sea of Galilee, saw 2 brothers, Simon called Peter and Andrew his brother, casting a net into the sea, for they were fishermen.
அடுத்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். 19வது வசனம். Then he said to them, follow me, I will make you fishers of men. They immediately left their nets and followed him. அவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டுவிட்டு உடனடியாக இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு பேதுருவையும் அந்திரேயாவையும் கடற்கரையிலே கண்டு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவராக்குவேன். இயேசுவினுடைய செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். எதற்காக அவர்களை அழைத்தார் தெரியுமா? நீங்கள் எனக்கு தேவை. நீங்கள் கடவுளுடைய பணி செய்வதற்கு தேவை. நீங்கள் இந்த கொரோனா காலத்தில், குழம்பி போய் இருக்கிற காலத்தில், இந்த உலகத்தில் ஏன் எதற்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் போய் மனுக்குலத்திற்கு நல்ல ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைக்கிறேன். The meaning of come and follow me, I will make you fishers of man, which means the whole world is under chaos. The whole world is under the fear of death. They have a bigger questions. The question is, why this is happening? What is going on? And God is calling these two young men to follow him so that they can go and tell to the world that God has a message. God got a good news for you. உனக்கு நல்ல செய்தி ஒன்று இருக்கிறது. அதை சொல்லுவதற்காக, பேதுருவே, அந்திரேயாவே, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அதை தொடர்ந்து நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். என்னுடைய சிந்தனை மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்திற்கு கொண்டு போகப்பட்டது. 3வது வசனம். அவர் ஒலிவ மலையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்திலே தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். The disciples came to Jesus as he was sitting on the Mount Olives and asked him. The third verse. Tell us, when will these things be, and what will be the sign of your coming and of the end of the age? இயேசுவே, மீன் பிடிக்கிற எங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னீரேன். மனம் திரும்புங்கள், கடவுளுடைய அரசு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்ற செய்தியை சொல்லிக் கொண்டு வந்தீரேன். இப்பொழுது எங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். இந்த உலகத்தினுடைய முடிவு, the end of this world, please tell us what is the sign. இயேசு சொல்கிறார், பாருங்கள், கவனமாய் பாருங்கள். மத்தேயு 24வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்கிறது. The 6th verse says, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். 7வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இயேசு சொல்கிறார், Jesus said, the 6th verse and the 7th verse, you will hear the wars and rumors of wars. See that you are not troubled, for all these things must come to pass. The 7th verse, Jesus says, nations will rise against nations, and kingdom against kingdom, and there will be famine
pestilence, and the earthquakes in various places. All these are the beginning of sorrows. இயேசு சொல்கிறார், யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும், ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாய் இன்னொரு ராஜ்யம், பஞ்சம், பசி, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், கொரோனா ஒன்றுதான் இப்பொழுது பெரிதாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பலவிதமான கொள்ளை நோய்கள், பஞ்சத்தினாலும் பசியினாலும் வாடுகின்ற நிலைமை. ஒரு நாட்டிற்கு விரோதமாய் இன்னொரு நாடு, எல்லை பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள், பொருளாதாரத்தினுடைய உயர்வு தாழ்வுகள் என்று சொல்லுகிறார்கள். என்னை விட அவன் பெரியவனாயிருக்கிறான், அவனை நான் விழத்தள்ளி விட வேண்டும் என்கின்ற பிரச்சனை, வைரஸ்களை ஏவி விடுகின்ற பிரச்சனை, போர் ஆயுதங்களை, பலவிதமான ஏவுகணைகளை வாங்கி சேர்த்து கொண்டிருக்கின்ற நிலைமை. நாட்டிற்குள் கடவுளுக்கு விரோதமாய் கடவுள் என்று சொல்லுகின்ற பெயரில், கொள்கைகளுக்கு விரோதமாய் கொள்கைகள் என்கின்ற பெயரில், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால், கடவுள்களின் பெயரால் வெட்டி கொள்ளுகின்றவர்கள், கொன்று குவிக்கிறவர்கள், உள்நாட்டின் குழப்பங்கள், தலைவர்களுக்கு விரோதமான போர்க்கருவிகளை போர் செய்கின்ற நிலைமை, ஒருவரை பார்த்தால் இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை. இதன் மத்தியிலே கொரோனா இதனால் மடிந்து கொண்டிருக்கின்ற நிலைமை, பொருட்களை அபகரித்துக் கொள்கின்ற நிலைமை. இந்த நிலைமையிலே கடவுள் அழைத்து சொல்லுகிறார், இந்த உலகம் முடிவுக்கு நேராய் கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறக்கும்போது கன்னிகையான மரியாள், அவளிடத்திலே கடவுளுடைய தூதன் தோன்றி, உனக்கு நற்செய்தி, நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தன்னுடைய ஜனங்களின் மக்களின் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை ரட்சிப்பார் என்று சொன்னார். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது கடவுளுடைய தூதர்கள் தோன்றி, உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். சொல்லுகிறான், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை சொல்கிறேன். அந்த செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாய் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பிறந்திருக்கிறார். இது நல்ல செய்தி. இங்கே தன்னுடைய சீடர்களாக இவர்களை அழைத்து சொல்கிறார், நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். சுவிசேஷம் என்ன தெரியுமா? நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஒரு பெரிய பங்களா கட்டிவிட்டோம் என்பது மகிழ்ச்சியான செய்தி. இவ்வளவு கோடிக்கு நான் அதிபதியாகி இருக்கிறேன், மகிழ்ச்சியான செய்தி. என்னுடைய விரோதிகளை நான் அழிப்பதற்காக போட்ட திட்டங்கள், அந்த விரோதிகளை அழிப்பதற்கு எனக்கு உதவி செய்தது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஒரு நாடு இன்னொரு நாட்டிற்கு மேல் சண்டை போட்டு அந்த நாட்டை முறியடித்து வெற்றி வாகை சொல்லும்போது அது மகிழ்ச்சியான செய்தி. செய்தித்தாள்களிலே வாசித்ததாக சொன்னேன் அல்லவா? அந்த செய்திகள் எல்லாம் துர்ச்செய்தி என்று சொல்லுகிறார், பொய் செய்திகள் என்று சொல்லுகிறார், கட்டுக்கதைகள் என்று சொல்லுகிறார், அநேக முறை மக்களை ஏமாற்றுகின்ற பொய் செய்திகள் என்று சொல்லுகிறார். கடவுள் வைத்திருக்கிற ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? மனிதனுடைய சாபத்திற்காக, மனிதனுடைய பாவங்களுக்காக, மனிதனுடைய நோய் நொடிகளுக்காக, கடவுளுடைய தண்டனையிலிருந்து மனுக்குலம் காக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் இரத்தமும் சிலுவையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களுக்குள் அடைக்கலம் புகுந்து கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய சாபங்களும் நோய் நொடிகளும் நீங்கி அவர்களுடைய வாழ்வு சுகமாகும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The good news is this, that Jesus Christ born into this world
to save human beings from the bondage of sin and from the punishment of sin. And Jesus called these people for two reasons: to go and proclaim the good news. What is that good news? God's kingdom is going to come. Therefore, repent. An opportunity is given to you whereby you can repent and God will accept you and forgive you and accept you as a child of God. That's the good news. With all your sins, with all the curse upon you, if you repent, if you turn from your evil ways to God, God got a second good news, that He laid His Son Jesus Christ on the cross of Calvary for your sins and for my sins. And there is a hope. If you come to the feet of Jesus Christ, saying, I hate the life which I lived, and I am sorry, I did a lot of sins, knowingly, unknowingly, please forgive me. If you say it like that, there is life for you. The life which is eternal. Your sins will be forgiven. And God will accept you as you are. நீ இருக்கிறவனமாக உன்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். இந்த உலகம் முடிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. கொரோனா எனக்கு சொல்லுகிற உண்மை என்ன தெரியுமா? That this world is going towards an end. இந்த உலகத்திலே மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்பதாக இருந்த நிலைமை மீண்டும் வரப்போவதில்லை. வேலையில்லா திண்டாட்டம், உணவு பற்றாக்குறை, எங்கும் வெள்ளம், எங்கும் அழிவு, எங்கும் மரண ஓலம். மற்றொரு நாள் எனக்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்கிறது, தனக்கு அன்பான அப்பா மரித்து விட்டார். பிள்ளைகளும் மனைவியும் அந்த மரித்தவருடைய சடலத்திற்கு பக்கத்திலே போக முடியாது. பக்கத்திலே இருந்த முகமதிய சகோதரன் வந்து இந்த உயர்குலத்தை சார்ந்த அந்த அப்பாவினுடைய சரீரத்தை எடுத்து போய் அதை தகனம் செய்து அவருடைய சாம்பலை அங்கே இருக்கின்ற நதியிலே கரைத்து அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த நிலைமை. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து இந்த 2 பேரை அழைத்தார். அழைத்தவர் சொல்கிறார், நீங்கள் மத பிரச்சாரம் செய்வதற்காக போக வேண்டாம். நான் உங்களை கிறிஸ்துவ மதத்தினுடைய பிரச்சாரம் செய்வதற்காக போக சொல்லவில்லை. ஆனால் நான் உங்களை அனுப்புகிறது எதற்காக தெரியுமா? நீங்கள் போய் சொல்லுங்கள், நல்ல ஒரு செய்தியை கடவுள் வைத்திருக்கிறார். துர்ச்செய்திகளை பரப்புகின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நாம் மனம் திரும்பினால் கடவுள் நம்மை ஏற்று இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சாபங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்மை கழுவி நமக்குள் அவருடைய ஆவியை கொடுத்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தி நிஜம் என்றால் என்ன என்பதையும், நான் மரித்தாலும் வாழ்வேன், எனக்கு மரண பயம் இல்லை என்கின்ற ஒரு உரிமையையும் கொடுப்பதற்கு விரும்புகிறார். God Almighty wanted you and me to repent, and God is interested to give you and me a hope that we can have in Jesus Christ, a hope that will bring peace of mind, because Jesus himself is the Prince of Peace. இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் வர வேண்டுமா? இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் அவர் சொல்ல விரும்புகிறார். திருமறையில் இப்படி ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது பாருங்கள். இந்த உலகத்தினுடைய முடிவு எப்போது வரும்? மத்தேயு 24வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நல்ல செய்தி பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக
this world will come to end. You know when? The 14th verse says like this. And this gospel, this good news of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and there the end will come. The end will come when the gospel of Jesus Christ, gospel because of the sacrifice of Jesus Christ, is preached. இந்த நாளின் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நான் பிரசங்கம் செய்வதற்கு வருவதற்கு இதுதான் காரணம் என்று சொல்கிறேன். No other reason I am coming on this television today. The simple reason is this. I know Jesus Christ as my Savior. And I know that if I die today, I will be with God eternally. Not as a God, as a child of God. I will spend my eternity with Him. It's not I did anything to receive that, but Jesus Christ already took my sins and punishments on the cross of Calvary. And Jesus said, here it is. I love you. And I gave myself for you. Would you like to accept? And I took that. Then He called me to be a person where I can go and share the love and the forgiveness and the eternal life which God gave to me. And that God asked me to go and tell you today that God loves you. And God is calling you to repent. Whatsoever your situation may be, whatsoever the sins you may committed, the punishment is there for that, but God is willing to forgive you and accept you as His son and His daughter. Today, would you like to come to Him? This world is going towards an end. Therefore, repent. The kingdom of God is at hand. நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த நல்ல செய்தி, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்காய் மரித்திருக்கிறார். அவர் கொடுக்கிற வாழ்வை நீ விசுவாசத்தால் ஏற்றுக்கொண்டு முடிவில்லாத வாழ்வை அவருக்குள் சுவாசிக்கவும், இந்த உலகம் முடிவை நோக்கி வந்திருக்கிற காலகட்டத்தில் பயமின்றி சுகமாய் வாழவும் உனக்கு நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறார். இந்த செய்திக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்திற்கு போவோமா? நம்மை நாம் ஒப்படைப்போம். பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல அன்பின் கடவுளே, சிலுவை நாயகனே, பேதுருவையும் அந்திரேயாவையும் மீன் பிடிக்கிறவர்களாய் இருக்கும்போது அவர்களை கடற்கரையிலே அழைக்கின்ற கடவுளாய் வந்து இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அழைக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிற நல்ல செய்தி இயேசு எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்டிருக்கின்றவருடைய இந்த நல்ல செய்தியை இந்த நாளிலே நாங்கள் கேட்டு உம் பாதத்திற்கு வருகிறோம். நாங்கள் பயந்திருக்கிறோம். நாளை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பார்க்கிற அனைத்தும் கேட்கிற அனைத்தும் அழிவு 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 மரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்க, நீர் மரணத்திற்கு பின் வாழ்வு உண்டு, உனக்கு புது வாழ்வு என்று சொல்லி வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறீர். வள்ளலாகி இயேசுவே, இந்த நாளின் இந்த செய்தியை கேட்டு தங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற இந்த அருமையான மக்கள் மேல் உம்முடைய கிருபை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மனம் திரும்புங்கள். கடவுளுடைய அரசு சமீபமாய் வந்திருக்கிறது என்கின்ற நல்ல செய்தி இவர்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முடிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கும் போது முடிவில்லாத கடவுளுடைய கரத்தை நாங்கள் பற்றி பிடித்து உம்முடைய பாதங்களிலே சரணடைகிறோம். இந்த நாளிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் பற்றாக்குறையிலும் வேலையில்லா திண்டாட்டத்திலும் தங்களுக்கு அருமையானவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற இவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் நம்பிக்கையும் உதயமாகத்தக்கதாக உம்முடைய நாமத்திலே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே
இவர்கள் உம்மிடத்திலே சரணடைய உம்முடைய ஆவியானவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாளின் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். உலகம் முடிவுக்கு நேராய் வந்திருக்கிறதோ, நீங்கள் புரிந்து கொண்டால் இயேசுவின் பாதத்தை கட்டித் தழுவுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இந்த திரையில் காணும் விலாசத்தின் மூலமாக, மின்னஞ்சல் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு அறிமுகமாக்கி வையுங்கள். இந்த தொலைக்காட்சியிலும், ஃபேஸ்புக்கிலும், யூடியூபிலும் மற்றும் என்னுடைய வாட்ஸ்அப்பிலும் இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. இது சுவிசேஷ பிரபலத்திற்காக கொண்டு வரப்படுகிற நிகழ்ச்சி. நீங்கள் என்னை உற்சாகமூட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களை அழைக்கின்றேன். நீங்கள் இதில் பங்குதாரர்களாக வேண்டும் என்று சொல்லி உங்களை அழைக்கின்றேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்படுகிற புது வாழ்வையும் முடிவில்லாத வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் மக்களுக்கு அள்ளி வழங்குவதற்காக கொடுக்கப்படுகிற நிகழ்ச்சி. பங்கு பெறுவீர்களா? கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவைகளையும் சந்தித்து உங்கள் மூலமாக மகிமைப்படுவாராக. ஆமென். என்னோடு இந்த நடனங்களிலே பங்கு பெறுகிற அனைத்து குழந்தைகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குழந்தைகள் எங்களுடைய ஹானா குழந்தைகள் இல்லத்தில் இருந்து அந்த நடனங்களை உங்கள் முன்பாக அர்ப்பணிக்கிறார்கள். இது பல வருடங்களுக்கு முன்பாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நடனங்களை மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். இதிலே பல திருச்சபைகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அப்பொழுது அனுப்பினார்கள். அவர்களுடைய பதிவுகளைத்தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. அது என்னவென்றால், ஹானா குழந்தைகள் இல்லத்தினுடைய எண்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி ஆண்டுக்காக அப்பா அம்மாவை இழந்த, அல்லது அப்பாவையோ அம்மாவையோ இழந்த, அல்லது அப்பா அம்மா இருக்கிறார்கள், பலவிதமான நோய் நொடிகளினால் தங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்காக அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்திருக்கிறேன். அப்படி தேவையுள்ளவர்கள் இருந்தால் இந்த தொலைக்காட்சியில வருகிற எண்களுக்கு அல்லது என்னுடைய இமெயில் விலாசத்திற்கு தொடர்பை ஏற்படுத்தும்படியாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தொலைபேசியில் அழைத்தால் எப்பொழுது வரலாம், நாம் பேசலாம். இந்த பிள்ளைகளினுடைய அட்மிஷனுக்காக, சேர்க்கைக்காக பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற நான் விரும்புகிறேன். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி பிள்ளைகள் இருந்தால் அவர்களை இந்த இல்லத்திலே சேர்த்து பயன்பெறும்படியாக உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் மிராக்கிள் ஏசையா என்கின்ற தொலைக்காட்சியில அனுதினமும் 2 தடவை ஒளிபரப்பப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பணியினுடைய ஒரு பாகமாக செய்யப்படுகின்ற அர்ப்பணிப்பாகும். இதை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இதுவரை கேள்விப்படாதவர்கள், அவர்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகமாக்குங்கள். என்னுடைய ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து பயனடைந்து அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக வழி நடத்தினால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் ஆவார்கள். பரலோக ராஜ்யம் மகிழும். அப்படி மகிழ பண்ணினதற்காக நானும் நீங்களும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபையை கடவுள் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து பயன்படுத்துவாராக.